ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சு. இன்றைக்கி எப்படியாவது வெளியில் போயிடணும்னு அவுட்டிங் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரோக்கியநாதபுரத் பக்கத்தில் இருக்கிற ஒரு மீன் கடைக்கு போனோம். ஆக்சுவலி சும்மா தான் அந்த கடத்தை க்ராஸ் பண்ணோம். ஆனால் செம்மையான ஸ்மெல்லு. நான் அதில் வச்சுருக்கிற ஒரு மீன் துண்டு வந்து 20 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்டோம். 60 ருபீஸில் இன்றைக்கி ஈவினிங் சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் கிடச்சிது. பார்த்தீங்களா, தம்சம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடையில் போய் புரோட்டா சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு புரோட்டா நானும் மாகியும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதில் மிச்சமும் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் ஒரு போர்ஷன் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது நீங்கள் மாஹி ஃபேஸில் உள்ள ரியாக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். மேபி அவள் வந்து வயிற்றில் இருந்த முதலேருந்தே அவளுக்கு சிக்கன் வந்து பெரிய ஃபேன். ஸோ சிக்கன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். அண்ட் இந்த கடையில் எல்லாமே ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் 200 ருபீஸில் கிட்டத்தட்ட எல்லாருமே சாப்பிட்டோம். 2 எக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, 2 பரோட்டா சாப்பிட்டோம். இதெல்லாமே 200 ருபீஸ்க்குள்ளே சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம் அரசு பொருட்காட்சி வந்து போட்டிருந்தாங்க திருநெல்வேலியில். ஸோ அங்கே போயிருந்தோம். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால் 3 கலர்ஸில் அந்த ராட்டினம் சுட்டுச்சு. நாங்களும் ஒரு 360 போடுவோம்னு சொல்லி போட்டுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக நடந்தோம். ஏன் நடந்தோன்னா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் செய்கிறதுக்காக நடந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி வெளியில் போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் நடந்தோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் பாபா பின்னாடி சிங்க பெண்ணே அப்படின்னு பாட நானும் நடத்த இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சிறப்பாக போச்சு. ரொம்ப இன்றைக்கி செலவெல்லாம் செய்யலை. இந்த அரசு பொருட்காட்சியில் பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு விலையை கொடுக்கவே முடியாது இல்லையா? அப்படி ஒரு அனுபவம் தான் இது. இதுக்கப்புறமா ஆவினுக்கு போய் ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு ஹைட்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். பாய்.